ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஜூலை மாத பலன்ல பார்க்க போறோம். ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மாத பலன்றது பாத்தீங்கன்னா மாத கிரகங்களான செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதமும் டிராவல் அடைஞ்சுக்கிட்டே போகும்போது ஒரு ஒரு இடத்துக்கு மாறும் போதும் வருட கிரகங்களான குரு பகவான், கேது, ராகு, சுக்கிரனோட இணையும் பட்சத்தில், அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்பு பற்றும் பட்சத்தில், அதாவது ஒருவரும் பார்த்துக்கிறதும் அவரோட வீட்டுல இவர் போய் இருக்கும் போதும் ஒரு ஒரு மாதமும் ஒருவருக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறும். உங்களுக்கு தேவையான சில விஷயங்களும் நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பண்றதுக்கான நேர காலங்கள் நம்மள கூடி வரும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கைக்குள்ள போறது, மேரேஜ் வாழ்க்கைக்குள்ள போற அமைப்பு, சில பேருக்கு வேலை கிடைக்கிறது, தொழில்ல மாற்றம், முன்னேற்றம். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்குலாம் நம்ம ஒருத்தரை போய் பார்க்குறோம். ஒருத்தர் ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய் பார்க்குறோம்னா, அவர் சொல்லுவார், இந்த மாசம் இல்லைங்க, ஒரு 2 மாசம் கழிச்சுட்டு போய் பாருங்க. இந்த டைம்ல தான் உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கணும், செவ்வாயையும் பார்க்கணும். ஏன்னா வீடு இடத்தை பார்க்கும்போது உங்க ராசிக்கு, உங்க நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் இருக்கும். இப்போ செவ்வாயை பொறுத்துதான், ஏன்னா நிலக்காரர்கள், பூமிக்காரர்கள் அவரவரோட அடிப்படையில தான் உங்களுக்கு பூமி இடம் வாங்குறது, இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கான அமைப்பு. ஏற்கனவே இடம் இருக்குங்க, அதுக்கு வீடு கட்டுறது அமைப்பு எல்லாம் இதனோட மாத கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உங்க ராசிக்கு இருக்காங்க, அதன் அடிப்படையில் தான் அவங்க தேதி குறிச்சு தருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனியோட நிலைமை வச்சு உங்களோட தொழில் எப்படி இருக்கும், பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, வேலை கிடைக்குமா, இல்ல வேலையில உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது, உங்களோட கிரகம், உங்களுக்கு சாதகமான கிரகம், பாதகமான கிரகங்கள் கூட இருக்கும் போது அதனோட நிலைமை நமக்கு தெரிய வரும். அதன் அடிப்படையில் இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஜூலை மாதத்தில் செவ்வாய் ரிஷப ராசியில் சுக்கிரன் வீட்டுல இருக்கிறாருங்க. சூரியனும் புதனும் புதன் வீட்டுல மிதுன ராசியில் இருக்கிறாரு. புதன் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைந்து, வக்ர நிவர்த்தி அடைந்து மறுபடியும் சூரியன் கூடயே போய் புதாத்தி யோகம் பெற்று மிதுன ராசியில் பலம் பொருந்தி இருக்கிறாரு சூரியனும் புதனும். சுக்கிரனும் குருவும், அசுரகுரு தேவகுருவும் ஒருவருக்கொருவர் கடக ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறாங்க. ஜூலை 5ஆம் தேதி வாக்குல பாத்தீங்கன்னா சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு, கேதுவோட இணையறாருங்க. சோ வருட கிரகங்களான சனீஸ்வரன், சனி பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ரம் பெறாருங்க. சோ வக்ரம் பெறதுன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவர் சூரியனை விட்டு 5 வீடு தள்ளி வரும்பொழுது சனியும் இந்த மாதத்துல, சனி கிரகமும் இந்த மாதத்துல இன்வால்வ் ஆகிட்டு அவர் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன யோகங்கள், பலன்கள் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய், புதன், சுக்கிரன், இவங்க சூரியன், இவங்க 5 பேரும் சேர்ந்து ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சில யோகங்கள், பலன்கள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க. முக்கியமா சனி பகவான் வக்ரம் பெறது ஜூலை மாதத்துல பெரிய யோகமா இருக்க போது. ரிஷபராசி நேயர்களே, இந்த ஜூலை மாதத்தில் உங்க ராசியில, அதாவது உங்க ராசிநாதனான சுக்கிரன் உங்க ரிஷப வீட்டிலே செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. அதே மாதிரி உங்க ராசிநாதன் உங்களுக்கு 3ஆம் இடமான கடக வீட்டில் குருவோடு, உச்சம் பெற்ற குருவோடு சுக்கிர பகவான் இருக்காரு. சோ இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு சில மாற்றங்கள், யோகங்கள் நடந்தே தீருங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்க ராசியிலே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரன், உங்களுக்கு ராஜ யோகாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் ஜூலை மாதத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க. இது பெரிய பெரிய ராஜயோகமாக இருக்க போதுங்க ரிஷபராசிக்கு. ஏன்னா ஜூலை மாதத்துல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, மற்ற கிரகங்கள்லாம் நார்மலான முறையில உங்க ராசியிலே பெயர்ச்சி அடைந்து போயிட்டு இருந்தாலும், வருட கிரகமான சனி பகவான் உங்களுக்கு ராஜ யோகாதிபதி சொல்லக்கூடிய சனீஸ்வரன் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு ஒரு லாபத்தை, அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்த பெரிய லாபம் கிடைக்கலனாலும் இப்ப இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளி கொடுக்க போறாருன்னு சொல்லாங்க. சனியின் பார்வையில தான் செவ்வாயும் இந்த மாதம் ஃபுல்லா இருக்க போறாங்க. இப்ப சனி பகவான் வக்ரம் பெறுறது ரிஷபராசிக்கு பெரிய ராஜயோகமே சொல்லாங்க. இவ்வளவு நாளா ஒரு ஜெட், அதாவது மீட்டர் கேஜா இருந்த உங்களோட லாபம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி பெருசா ஆக போதுங்க. அதி வேகத்துல உங்க லாபம், பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்க போது. ஏன்னா சனீஸ்வரன் வக்ரம் பெற்று ஒரு 138 நாள் வக்ர நிலையில தாங்க இருப்பாரு. சோ இந்த 138 நாள் என்றது என்ன பாத்தீங்கன்னா, இந்த வருடம் ஃபுல்லா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லாபத்தை இந்த 138 நாள்ல கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. அந்த அளவுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் உங்க ராசியிலே இருக்கிறதுனால இந்த ஜூலை மாதத்துல நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகள், முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அதாவது தொட்டதெல்லாம் வெற்றி, ஜெயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ரிஷப ராசிக்கு உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும்.
என்னடா நடக்குது இந்த மாதம்? நம்ம எவ்வளோ ஒரு வாட்டி ட்ரை பண்றோம், போனோம், எவ்வளோ பேசினோம், ஒருத்தர போய் பார்க்கறதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணோம், அவரெல்லாம் மீட் பண்ணவே முடியல. இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு மெசேஜோ, இல்ல திடீர்னு ஒரு கால் வரும், "வாங்க சார் வாங்கன்னு" சொல்லிட்டு நீங்க ஏதோ ஏதோ டிஸ்கஸ் பண்றதுக்காக போவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பேமெண்ட் அட்வான்ஸ் போட்டு குடுத்து வச்சுட்டு, "சார் இத பண்ணி குடுங்கன்னு" சொல்லி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்கப்போகுது ரிஷப ராசிக்காரர்களுக்கு. முக்கியமா வேலையில இருந்து வந்த அதாவது உங்களோட பணிச்சுமை மாறப்போகுது. ஒரு மாரி லக்ஸரீஸான ஒரு வேலை மாரி போறீங்க. அதாவது ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்ணவங்க, ரொம்ப 24x7 ரொம்ப அசதியாவும், ரொம்ப வந்து உடல் உழைப்போடு ஒர்க் பண்ணியிருந்தவங்கலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணி ஒரு கம்பெனில நீங்க இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து இங்க ஒரு நார்மலா உங்களுக்கு வந்து ஒரு 50,000 60,000 சேலரி இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு 6 மாசம் இல்லன்னா ஒரு 2 இயர்ஸ் நீங்க இங்க போங்க. வெளிமாநிலம், வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே வந்து ட்ரிபிள் மடங்கு சம்பளம் குடுப்போம்ன்ற மாரிலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் ரிலீஸ் பண்ணி, ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்ணி உங்களுக்கு அனுப்பக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாம, செவ்வாய் பகவான் உங்க ராசியில இருக்கிறாரு. அவரு செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையா உங்களோட 4ஆம் இடத்த பார்க்கிறாரு. அதனால உங்களுக்கு இடம், பூமி வாங்குற அமைப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வீடு வந்து ஆல்டர்னேட் பண்ணணும். அதாவது ஒரு மாத்தி அமைக்கணும்ன்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை மாதத்துல வந்து செவ்வாய் உங்களோட இடத்துல இருந்து 4ஆம் பார்வையா உங்களோட 4ஆம் வீட்டையே பார்க்கறதுனால இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். சுகம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையா பார்க்கும் பட்சத்தில் திருமண காரியம் கைகூடும். இந்த மாதத்துல ரிஷப ராசிக்காரர்கள்லாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து திருமணத்துக்காக காத்திருக்கீங்க, இல்ல உங்க அப்பா அம்மாவின் சம்மதத்தோடு காதல் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா அம்மாவின் சம்மதத்தோட நம்ம மேரேஜுக்கு போகணுன்ற மாரி யோசனையில இருக்கவங்கலாம் இந்த மாதம் கைகூடும். ரிஷப ராசிக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு ஜாக்பாட் மாதமே சொல்லலாங்க. முக்கியமா 2 விஷயம் கன்ஃபார்மா நடக்க போகுதுங்க. வேலையில பெரிய அதிரடி மாற்றம், முன்னேற்றம் கிடைக்க போது, லாபம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைமைக்கு இப்பதான் இவங்களுக்கு லாப சனின்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா? இந்த ஜூலை மாதத்திலிருந்து வரும் பாருங்க உங்களுக்கு பண வரவு. அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு மழை கொட்ட போதுன்னே சொல்லுவாங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைக்குள் போகக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரர்கள் இருக்கு. சோ மொத்தத்தில் ஜூலை மாதத்தில் ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகளில் ரிஷப ராசி ஒன்றுங்க. லாபம் அதிகரிக்கும், அதிர்ஷ்டமய காத்துக்கிட்டே சொல்லாங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.